ஒரு क्वेश्चन கேக்கட்டா? கேக்கட்டா? கரெக்டா பதில் சொல்லணும். திருப்பி என்கிட்டே பதில் என்னன்னு கேட்கக்கூடாது. சரியா? ஒரு பொண்ணு அவங்க அப்பா 2 பேரும் கார்ல மலை மேலே ஸ்பீடாக போயிட்டே இருக்காங்க. சரியா? திடீர்னு வந்து வண்டி போய் மலையில் போய் விழுகிற மாதிரி அந்த சைடு விழுகிற மாதிரி நிற்கிது. அந்த பொண்ணு இறங்கிட்டு அவங்க அப்பாவை காரோட அந்த மலைக்குள்ள தள்ளி விட்டுறா. ஏன்? கண்டுபிடி. ஏன் கண்டுபிடிங்க. ஏன் குசு குசுன்னு பேசுறாங்க? அவங்க அப்புறம் பிடிக்கலையோ காரோட தள்ளி விட்டுறான். மலையில வந்து கீழே தள்ளி விட்டுறா. பள்ளத்துல மலையில வந்து கீழே விழுகிற மாதிரி நிக்குது காரு. அந்த பொண்ணை வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா இறக்கி விட்டுறாரு. அந்த பொண்ணு இறங்கிட்டு காரோட அவங்க அப்பா தள்ளி விட்டுறா. ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இருந்திருக்கும். அதனால அவங்க அப்பா உள்ள உட்கார வச்சு தள்ளி இருப்பான். இல்லை பெட்ரோல் இல்லாம கேட்டு மலைக்குள்ள அவங்க அப்பாவோட தள்ளி விடுறா. அடியில போய் பார்த்து பார்ப்பீங்க தள்ளி விட்டு தெரியல. என்ன சொன்னேன்? என்கிட்டே கேட்காதீங்கடி அடி வெளுத்துருவேன். வா ஒரு கொஸ்டின். ஒரு பொண்ணு வந்து கார்ல அவங்க அப்பா கூட போறா. சரியா? மலை மேல போயிட்டா. மலை மேல போனோடனே மலையில வந்து ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி கார் விழுகிற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு இறங்கிட்டு அவங்க அப்பாவை மலைக்குள்ள தள்ளி விட்டா. ஏன்? ரம்யா மகேஷ். ஏன்? எந்த மலை? மேல இருந்து பெற மலையா இல்ல ஏற மலையா? விழுப்புரத்துல இருந்தா இல்ல அண்ணாமலையா? மறுபடியும் ஒரு பொண்ணு வண்டியில அவங்க அப்பா கூட போறா. சரியா? மலை உச்சிக்கு போயிட்டாங்க. அங்க இருந்து அந்த பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கார் வந்து மலையில இருந்து கீழே விழுகிற மாதிரி நிக்குது. அந்த பொண்ணு இறங்கிட்டு கார்ல இருந்து அவங்க அப்பாவை மலையில தள்ளி விட்டுறா. ஏன்? அப்பா போய் அடியில பார்த்து ஆழம் பாக்குறாளா? சொல்லுங்கடி. அதான் நானும் கேட்கறது. விஞ்ஞானிகள் இருக்கீங்கல்ல. இல்ல அந்த அளவுக்கு மூளை எட்டாதுன்னு வச்சுக்கோங்க. நல்லா புகழுங்க. அப்பதான் நான் சொல்லுவேன். சொல்லட்டா? ஏன்னா அந்த பொண்ணு பேரு புஷ்பாவா. அவங்க அப்பா புஷ்பா புஷ்பான்னு அந்த பொண்ணை தள்ளி பண்ணிட்டா.